ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், இந்த வசனத்தில் அவனுடைய காலையில் பிரதானமான வேலை, நான் ஆண்டவருக்கு முன்பாக வருவேன், ஆண்டவரிடத்திலே என் சத்தத்தை சொல்லுவேன். காலையிலே உங்களுடைய பிரதான வேலை என்ன? நீங்கள் அந்த நாளுக்குரிய டிஸ்டர்பன்ஸ், அந்த நாளுக்குரிய தொந்தரவுகள் உங்களை சூழுவதற்கு முன்பாகவே, அந்த நாளுக்குரிய சவால்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்பாகவே நீங்களும் நானும் தாவீதை போல ஆண்டவரிடத்தில், ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும். காலையிலே ஆண்டவர் சமூகத்திற்கு செல்லுங்கள். 2வது, காலையிலே அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். He is requesting to God. ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறான். அவனுடைய குறிப்பான தேவைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். 2வது வசனத்தை பார்த்தா தெரியும், நான் உன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளுவீர். பாருங்க, ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய தேவைகளை சொல்லுகிறான் ஜெபத்தில். 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் என்ன செய்கிறான்? உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஜெபம் என்பது என்ன தெரியுமா? சிம்பிளி நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் அப்படியே கொட்டிட்டு போவது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற எல்லா விண்ணப்பத்தையும் என் தேவன் கேட்டிருக்கிறார், கேட்டு பதில் தருவார், அதற்கு நான் விசுவாசத்தோடு காத்திருப்பேன். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அற்புதம் செய்யும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என்று அவன் சொல்லுகிறான். இந்த 3 காரியத்தை கற்றுக்கொள்கிற இந்த வசனத்திலிருந்து, 1வது, காலையிலே நம்முடைய பிரதான வேலை தேவ சமூகத்திற்கு போவது. 2வது, நம்முடைய ஜெப குறிப்புகளை, நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவது. 3வது, ஜெபித்த ஜெப குறிப்புகளை எதிர்பார்த்து காத்திருப்பது. முதல் நாள் ஜெபித்ததை மறுநாள் நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவரே, நீர் இன்னைக்கு செய்வீரா? எதிர்பார்ப்போடு இருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. ஆமென்.